ஸ்ரீராமஜெயம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. அதாவது துவாபர யுகத்தில் பரிஷ்யத்துன்னு ஒரு மகாராஜா இருந்தார். அவர் தர்ம நெறியில் அரசாட்சி புரிஞ்சு வந்தார். அப்போது அவருக்கு மக்களோட துன்பங்களை தன்னுடைய துன்பமாக கருதும் பெரிய மனசு அவருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் காட்டில் வேட்டையாடிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு மான் துரத்தி ஓடுறாரு. அப்போது அந்த மான் தவறி ஓடிடுது. இவருக்கு ரொம்ப தாகத்தோட மிகுந்த களைப்போட ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாரு. அப்போது அங்கே அவர் ஷமீகர்னு ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு அவர் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்குறாரு. ஆனால் அவர் தவத்திலிருந்து எந்திரிக்கவே இல்லை. அப்போது திடீர்னு அவருக்கு ஒரு சின்ன கோபம் வந்துட்டு அங்கே ஒரு இறந்து போன பாம்பு இருக்குது. அந்த பாம்பை எடுத்து அந்த முனிவரோட தோளில் போட்டுறாரு. ஸோ அதை பார்த்துட்டு கூட அந்த முனிவர் அது எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுக்கு தவக்கோலத்திலேயே இருக்கிறாரு. அவரோட பையனான ஷமீகி முருகனோட பையன் புதல்வன் ஷிருங்கிக்கு அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி ராஜா இப்படி போட்டார் தன்னுடைய தந்தை மேலே அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அப்போது அவரோட சாபம், அவனுக்கு கோபம் ஒரு சாபம் விடுறா. என் தந்தை மேலே அப்படி போட்டிங்க, நீங்கள் இன்னும் 7 நாட்களுக்குள்ளே ஒரு விஷப்பாம்பு, தக்ஷங்கிற ஒரு விஷப்பாம்பு கடித்து நீங்கள் அவர் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாரு. அப்புறம் இந்த விஷயம் எப்படியோ அரசனுக்கு தெரிய வருது. அடடா, நம்ம இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டோமே, அவன் தான் சாபம் இப்படி கொடுக்குற அளவுக்கு நம்ம இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டோமேனு மனம் வருந்துறாரு. ஆனால் அதை மனசார ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, மன்னன் நாடு எல்லாம் விட்டுட்டு, சரி நான் இந்த 7 நாளும் துறவு கோலம் பூண்டு கடவுளையே நினச்சிட்ருக்கிறேன், அதுக்கு யாராவது உதவுனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. அப்போ அந்த வழியாக சுகபிரம்ம மகரிஷி வராரு. அவர்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது அவர் 7 நாட்களும் அவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபன்யாசம் பண்ணுறாரு. அதாவது பல்வேறு அவதாரங்களான கடவுள் நாராயணன் பற்றி அவர் சொல்கிறாரு. சொல்ல அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மனசில் நாராயணியை நிலைநிறுத்தி பரிஷித் ராஜா ரொம்ப மரண பயம்லாம் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக நிறைவாக அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 7வது நாள் முடிஞ்சு அவருக்கு அந்த பாம்பு தீண்டிடுச்சு. அப்போ கூட அவருக்கு அதை பற்றி தெரியலை. நாராயணியே நினச்சிட்டு இருந்ததுனால அவருக்கு எந்த துன்பமுமே வரல. ஆனால் இதுதான் இந்த கதையோட முடிவு. தேங்க்யூ ஆல்.